உங்க டீமோட உற்பத்தி திறனை புரிஞ்சுக்கிறதுல கஷ்டமா இருக்கா? கவலைப்படாதீங்க. வொர்க்ஃபோலியோவை எப்படி சில நிமிஷத்துல செட் பண்ணி உங்க டீமோட வேலை நேரத்தை பத்தின தெளிவான பார்வையை உடனே பெறலான்னு இந்த அலசல்ல பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். உங்க டீமோட அன்றாட வேலைகள் சில சமயம் ஒரு பெரிய பசில் மாதிரி தோணலாம். வொர்க்ஃபோலியோவோட வேலையே அந்த புதிரை விடுவிச்சு உங்களுக்கு தெளிவான ஆக்ஷனபிள் டேட்டாவை கொடுக்கறதாம். இது வெறும் ஒரு சாஃப்ட்வேர் செட்டப் இல்ல, குழப்பத்திலிருந்து தெளிவுக்கு போற ஒரு ஷார்ட்கட்னு சொல்லலாம். சரி, ஸ்டெப் நம்மளோட அட்மின் அக்கௌண்ட்டை உருவாக்கணும். இதுதான் நம்ம கண்ட்ரோல் சென்டரோட பேஸ்மெண்ட். ஆனா பயப்படாதீங்க, இது நீங்க நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, மொத்தமே ரெண்டு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். முதல்ல app.getworkfolio.comல உங்க அட்மின் ப்ரொஃபைலை உருவாக்குங்க. அடுத்து உங்க கம்பெனி டீடைல்ஸை நிரப்புங்க. அவ்வளோதான், நிமிஷத்துல உங்க டேஷ்போர்ட் ரெடி. நேரத்தை வீணடிக்காம உடனே வேலையை தொடங்கலாம். ஓகே, நம்ம கண்ட்ரோல் சென்டர் தயாராகிடுச்சு. இப்போ உண்மையான டேட்டாவை பார்க்க நம்ம டீமே இந்த சிஸ்டம்குள்ள கொண்டு வரணும் இல்லையா? இதுதான் உங்க டீமோட வேலைகளை ஒண்ணா இணைக்க போற ஸ்டெப். இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. உங்க டேஷ்போர்ட்ல பயனர்களை சேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமெயில் மூலமா இன்வைட் அனுப்புங்க. உங்க டீம் மெம்பர்ஸ் அந்த டெஸ்க்டாப் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி கிளாக் இன் பண்ண அடுத்த செகண்ட்ல இருந்தே வொர்க்ஃபோலியோ ஆட்டோமேட்டிக்கா டேட்டாவை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்க வேற எதுவும் செய்ய தேவையில்லை. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க நோட் பண்ணணும். வொர்க்ஃபோலியோ எப்ப வேலை செய்யும்? உங்க டீம் மெம்பர்ஸ் எப்போ கிளாக் இன் பண்றாங்களோ அப்போ இருந்து அவங்க கிளாக் அவுட் பண்ற வரைக்கும் மட்டும்தான் அவங்களோட ஆக்டிவிட்டி ரெக்கார்ட் ஆகும். இது எம்ப்ளாயீஸ்க்கு அவங்க பிரைவசி மேல ஒரு கண்ட்ரோல் கொடுக்குது. அதே சமயம் மேனேஜர்ஸ்க்கு வேலையை பத்தின ஒரு வெளிப்படையான புரிதலையும் தருது. இப்போதான் அசல் மேட்ருக்கே வர்றோம், நம்மளோட டேஷ்போர்டு. இங்கே தான் உங்க டீமோட எல்லா ஆக்டிவிட்டியும் எல்லா டேட்டாவும் ஒன்னா சேர்ந்து ஒரு தெளிவான பிக்சரை நமக்கு கொடுக்கும். சரி, நீங்க லாகின் பண்ண உடனே உங்க டேஷ்போர்ட் உங்களுக்கு என்னென்ன ரகசியங்களை பளிச்சுன்னு காட்டும். வாங்க தெரிஞ்சுக்கலாம். இதோ பாருங்க, உங்க விரல் நுனியில என்னெல்லாம் இருக்குன்னு, ஒவ்வொருத்தரும் எவ்வளோ நேரம் வேலை செஞ்சாங்க, அதுல எவ்வளோ நேரம் சுறுசுறுப்பா இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்க எந்தெந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா வேலைக்கு என்ன தேவைன்னு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். தேவைப்பட்டா ஸ்கிரீன்ஷாட்ஸ் மூலமா வேலையோட சூழலை பார்க்கலாம். இதோட டீடைல்டான டைம் ஷீட்ஸ், அட்டெண்டன்ஸ் ரிப்போர்ட்ஸ்னு உங்க டீமோட ஒரு முழு நாள் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு கம்ப்ளீட் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். ஆனா நம்ம டீம் மெம்பர்ஸோட பிரைவசியும் நம்பிக்கையும் அதை விட முக்கியம் இல்லையா? வொர்க்ஃபோலியோ இது ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுதுன்னு இப்ப பார்ப்போம். இந்த தராசு மாதிரி தான் இதுவும். ஒரு பக்கம் அட்மினான உங்களுக்கு முழு கண்ட்ரோல் இருக்கு. ஸ்கிரீன்ஷாட்ஸ் வேணுமா வேண்டாமா, ஆப் ட்ராக்கிங் ஆன் பண்ணலாமா ஆஃப் பண்ணலாமான்னு நீங்க முடிவு பண்ணலாம். மங்கலான ஸ்கிரீன்ஷாட்ஸ் ஃபீச்சர் பாருங்க, அவங்க என்ன வேலை செய்றாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனா பாஸ்வேர்ட்ஸ், பர்சனல் மெசேஜ் மாதிரி சென்சிட்டிவான விஷயங்கள் எல்லாம் அப்படியே மங்கலாகிடும். அவங்க பிரைவசியும் சேஃப், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். செம்மல்ல? இந்த பிளாட்ஃபார்மோட மொத்த நோக்கத்தையும் இந்த ஒரு வரி அழகா சொல்லுது. வொர்க்ஃபோலியோ உங்க டீமோட வேலைனால மைக்ரோ மேனேஜ் பண்ணாம புரிஞ்சிக்க உதவுது. அதாவது உங்களை கண்ட்ரோல் பண்ண வைக்கிறது இதோட நோக்கம் இல்ல, உங்களுக்கு தெளிவை கொடுக்கறது தான். சோ இந்த கேள்வி உங்களுக்காக தான். இனியும் யூகங்களை வச்சு முடிவெடுக்க போறீங்களா, இல்ல உண்மையான டேட்டாவை வச்சு ஒரு தெளிவான லீடரா மாற போறீங்களா? வொர்க்ஃபோலியோ உங்களுக்கு அந்த தெளிவை கொடுக்க ரெடியா இருக்கு.